துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். எல்லாரும் சொல்லுவோமா? உன் துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு இவ்வளவுதானா சத்தம்? உன் துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. என் துக்க நாட்கள் முடியும், என் துக்க நாட்கள் முடியும், இனி நான் அழுவதில்லை. பதில் நிச்சயம் வரும். மறுபடியும் சொல்லுமா? என் துக்க நாட்கள் முடியும், இனி நான் அழுவதில்லை. அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கமுள்ள மாதேவன், நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன், வழியில் நடத்திடும் தேவன். துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். உன் துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. என் துக்க நாட்கள் முடியும், என் துக்க நாட்கள் முடியும், இனி நான் அழுவதில்லை. சொல்லுங்க, என் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமா வரும். உடனே வரும். ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமா வரும். என் துக்க நாட்கள் முடியும், அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கமுள்ள மாதேவன், நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நீதி செய்கிற தேவன், மனதுருக்கமுள்ள மாதேவன், நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். என் துக்க நாட்கள் முடியும், இனி நான் அழுவதில்லை. ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு விளக்கி காண்பி. உடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். நல்ல ஆவியானவர் எங்களை செவையான பாதையில் நடத்துவாராக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷீக எண்ணங்களை, பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவீராக. வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளின் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே கிரியை செய்வதாக, அற்புதங்களை செய்வதாக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 30 அதிகாரம் 18, 19 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய்,
உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பகுதி, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கடந்த நாட்களில் இந்த வேத பகுதியை நான் வாசித்த போது ஆண்டவர், நான் சொன்னேன், நான் அழுகிற மாதிரி எதுவுமே நடக்கலையே, நான் அழுகவே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்துச்சு. எப்படி சொல்லுங்க? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இனி நீ செய்ய மாட்ட அப்படின்றதுக்கு என்ன செய்வார்? சில காரியங்களை என்ன செய்வார்? சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் கடந்து போகிற போதெல்லாம் இந்த கண்ணீருக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அழுகிறத யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து கணக்கு பண்ணுகிற தேவனா? என்ன பண்ணுற தேவனா? ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த காலங்களில் அந்த அந்த ஓல்டன் டைம்ஸில் பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கிடையாது. இப்போ மட்டும் ரொம்ப இருக்கான்னு கேட்கப்படாது. நம்ம எப்பயுமே சொல்லும்போது இப்போ கொஞ்சமாவது பெண்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, சம உரிமையெல்லாம் பேசி டிவிலெலாம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. குடும்பத்தில் அதிகம் பேசினா டக்குன்னு என்ன விழுந்துருது? பிரச்சனை வந்துடுது. அந்த அந்த உரிமை என்ன செய்யலை, இன்றைக்கி இல்லை. அன்றைக்கு ரொம்ப கொடுமை பெண்களுக்கு. பெண்கள் மேக்சிமம் அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம். அவங்க ஒரு நாளில் எவ்வளோ அழுதுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்களாம், ஒரு கிளாஸ் டம்ளர். அந்த டம்ளரில் அந்த கண்ணீரை என்ன செய்வாங்களாம்? பிடிச்சி பிடிச்சி வச்சுருப்பாங்களாம். தாவீது சொல்கிறாரு, என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. பெண்களுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்குமா, கண்ணீரை பிடிச்சி வச்சு இன்றைக்கி இவ்வளோ அழுதுருக்கோம், இன்றைக்கி கம்மியாக தான் அழுதுருக்குறோம், இன்றைக்கி அழவே இல்லை. அழாத நாள்னால் அவங்களுக்கு சந்தோஷமான நாள். அழாத நாள் கணக்கு பண்ணி பார்த்தா வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் என்ன செய்யுமா வருமா. ஆக மொத்தம் கண்ணீரே வாழ்க்கை அவர்களுக்கு. அப்படி இருந்த கண்ணீரின் நிலைமையை மாற்றுகிற தேவன். ஆமென். இங்கே சொல்கிறாரு, இனி நீ என்ன செய்வதில்லை? அழுது கொண்டு இருப்பது இல்லை. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்ணீர் நேரம்லாம் எப்பயுமே தேவனா அனுமதித்த நேரம் அல்ல, தாங்களா வரவழைச்சிக்கிட்ட நேரம். எப்படி சொல்லுங்கள்? நம்மளுடைய பாதி அழுகைக்கும் கண்ணீருக்கும் காரணம் மற்றவர்களாக இருக்க முடியாது. யாராக தான் இருப்போம்? நாமே தான் இருப்போம். அல்லேலூயா. நாமே வேலை செய்வோம், நாமே அழுவோம். ஆனால் கண்ணீரை துடைக்கிறதுக்கு மட்டும் யார் வருவா? பாவம் அவர் இல்லை. நம்ம பண்ண பிரச்சனையினால நம்ம அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் கண்ணீர் துடைக்கவும் ஆறுதல் படுத்தவும் அவர் வந்துடுறார் கரெக்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. நன்றாய் கவனிக்கணும். இந்த வேத வசன பகுதி, இந்த 30ஆம் அதிகாரத்தில் ஏசாயா எழுதின இந்த தீர்க்க தரிசன காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை சொன்னால் தான் இவங்க கண்ணீருக்கு காரணம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அல்லேலூயா. கடந்த அதிகாரம் 29ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரத்தில் இந்த 3 அதிகாரங்களிலும் இருக்கிற பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிந்து யூதேயாவாகவும் இஸ்ரேலாகவும் 2ஆக பிரிந்து விட்டது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 கோத்திரம், இன்னொரு பக்கம் 10 கோத்திரம். இந்த 2 கோத்திரம் இருக்கிற பகுதி யூதா, தாவீதின் குடும்பத்தால் ஆட்சி செய்யப்பட்டது. ஆனால் அந்த 10 கோத்திரம் தாவீதின் குடும்பத்தில் வம்சத்தில் வராத ராஜாக்களால் ஆட்சி செய்யப்பட்டது. இந்த யூதேயாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஆவிக்குரியவர்கள். எப்படி? கொஞ்சம் ஆவிக்குரியவர்கள். அங்கே இஸ்ரேலில் இருந்தவர்கள்லாம் கொஞ்சமும் என்ன கிடையாது, ஆவிக்குரியவர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமையில இருந்த காலத்தில் தான் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். ஏசாயா பல ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னான். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, உசியா, இப்படி நிறைய ராஜாக்கள் காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் இந்த பர்டிகுலர் டைம் இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த 30ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியா ராஜாவின் காலம். என்ன ராஜாவின் காலம்?
எசேக்கியா ராஜாவின் காலத்தில் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய மேலே இருக்கிற அந்த 10 கோத்திரம் அசீரியா தேசத்தின் ராஜாவாகிய சனகரிப்பினாலே என்ன செய்யப்பட்டதுன்னா ஆட்சிக்குட்பட்டது, கைக்குள்ள, அதாவது அடிமையாக்கிட்டான் அசீரியா தேசம் அடிமையாக போவதற்கு அத்தனை காரியங்களும் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அசீரியாவில் இருந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்தை அடித்து அடிமையாக்கி கப்பங்கட்ட வச்சுட்டான். அவன் யூதேயாவையும் மிரட்டுகிறான். மிரட்டின உடனே அவன் கப்பம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். கப்பம் கட்டி கொண்டிருந்த யூதேயா தேசத்தில் எசேக்கியா வந்த உடனே என்ன பண்ணார்? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே எசேக்கியா சொன்னால், நான் இனிமேட்டுக்கு உனக்கு வரியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு எதிராக அவன் என்ன செய்தான, கலகம் பண்ணினான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். He revolted against the king of Assyria. பெரிய ராஜா, பெரிய ரதங்களை வைத்திருக்கிறவன், யுத்தத்தில் திறமசாலி ஒருத்தன். ஆனால் அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி ராஜா ரிவோல்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணுவான் நீங்கள் சொல்லுங்கள்? பெரிய ராஜாவுக்கு எதிராக ஒரு குட்டி ராஜா கலகம் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? பெரிய படையோடு வந்து என்ன செய்வான்? அடிச்சிருவான். இப்போது எசேக்கியா இந்த மாதிரி செயல்பட்ட உடனே நம்ம நார்மலாகவே நம்ம எந்த முடிவெடுத்தாலும் நம்ம முடிவுக்கு குடும்பத்திலே பார்த்திங்கன்னா 2 பேர் ஓகே சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? நோ சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா வீட்டில் 2 பேர் ஓகே டேடி சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க? இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு தேசத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முடிவை எசேக்கியா எடுத்த உடனே ஒரு குரூப்பு, அரசவையில் இருக்கிற பாதி குரூப் சொல்லுது, ராஜா செய்த முடிவு தப்பு, ராஜா எடுத்த முடிவு தப்பு, போச்சு, அவ்வளோதான், அவன் அசீரியா ராஜா வந்து நம்மளை என்ன செய்ய போகிறான்? பிடிக்க போகிறான், நம்மளை பிடிச்சி நமக்கு எதிராக என்ன செய்வான்? அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களில் ஒரு குரூப் என்ன பண்ணாங்க? ஏசாயா 31:1 பண்ணாங்க. வாசிங்க பார்ப்போம். 31:1 என்ன இருக்கு? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய், எங்கே போய்? எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால், எகிப்து ராஜா கிட்ட நிறைய ரதங்கள் இருக்கு, அசீரியா ராஜாக்கு எதிரா அவனை நம்மளோட கூட்டணி சேர்த்துக்கிட்டோம்னா யுத்தத்துக்கு இவனும் வருவான் அப்படின்னு நினைச்சு அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பி, எத்தியோப்பியால இருக்கிற ஆளுங்கெல்லாம் நல்லா உயரமா வாட்ட சாட்டமா ஆளெல்லாம் ஜாம்பவான் மாதிரி உயரமா பலசாலியா இருப்பான், அவனெல்லாம் நம்பி அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு. பிரச்சனை என்ன? அசீரியா மேல வடக்க இருந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படின்ன உடனே தெற்க இருக்கிற அந்த அசீரியாவுக்கும் எதிரியா இருக்கிற எகிப்தியனை தேடி இவன் ஓடிட்டான். ஒரு குரூப் சொல்லுது, நாங்கள் ஒரு அனுப்புவாங்களே, நம்ம ஊர்லேருந்து தூதரை அனுப்புவாங்களே, என்ன அனுப்புவாங்க? எம்பசிலேருந்து ஆட்களை அனுப்பி நாங்கள் கொஞ்சம் உதவி கேட்க போகிறோம் அப்படின்னு ராஜாவுடைய பெர்மிஷனே இல்லாமல் எங்கே கிளம்பி போயிட்டான்? எகிப்துக்கு ஒரு குரூப்பு கிளம்பி போயிடுச்சு. ஆண்டவருக்கு சரியான கோபம். என்ன அப்படின்னா, என்கிட்ட நீ விசாரிக்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன செய்கிற அப்படின்றது ஆண்டவருடைய கோபம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பல நேரங்களில் நம்ம கூட பிரச்சனை வரும்போது என்ன யோசிக்கிறதே கிடையாது, ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது கிடையாது. எதை பற்றி தான் யோசிப்போம்? முதல்ல பிரச்சனை, நம்ம எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம், நம்மளால் என்ன முயற்சி பண்ணி பிரச்சனையை தீர்ப்போம், அப்படி தான் முயற்சி பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிளான் பண்ணாத. 30:1 ஆண்டவர் அது காரியத்தை சொல்கிறார். வாசிங்க பார்ப்போம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட நீ கேட்குறதே இல்லை உன் பிரச்சனை வரும்போது. இஸ்ரேல் ஜனங்களுடைய ப்ராப்ளம் இதுதான். ஆண்டவர் இந்த தன்னை நோக்கி பார்க்காமல் எகிப்தை நம்பினதுனாலே, நல்லா கவனிக்கணும், எகிப்தை நம்பாதன்னு ஏசாயா 20ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார். ஏசாயா 20:1-6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து ஒரு நாள் அசீரியாவுக்கு அடிமையாக போய்டும்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். எகிப்துக்கு விரோதமாய் பேசும்போது எகிப்தியன் யாருக்கு அடிமையாயிடுவான்? அசீரியாவுக்கு அடிமையாயிடுவான்னா, நீ எகிப்தை நம்பினா நீ என்ன வாங்கணும்?
நல்லா கவனிக்கணும். எகிப்தை நம்பி நான் யுத்தம் பண்ணால் யார் அடிமையாயிடணும்? நான் அடிமையாயிடணும். இப்போ கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இந்த ஜனங்களுக்கு கர்த்தரை நம்ப வேண்டும் என்கிறதை இப்போ ஆண்டவர் சொல்லி ஆகணும், எச்சரிச்சாகணும். ஆண்டவரை நம்பினா மட்டும்தான்டா தப்பிப்ப, இல்லாட்டி அசீரியன் கையில் மாட்டிக்குவேன். அசீரியன் யார் அப்படின்னா கொடூரமான ஜனம். எப்படிப்பட்ட ஜனம் சொல்லுங்க? ராஜாக்கள், வந்த ராஜ்யங்களின் ராஜாக்களில் ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருந்த கொடூரமான ஜனம் யார்னா அசீரியன். ஏன் அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக கொண்டு போகும்போது அவன் என்ன பண்ணான்னா, மீன் பிடிக்கிற தூண்டில கொண்டு வந்து அந்த முள்ளை ஒவ்வொருத்தன் உதட்டிலையும் மாட்டிட்டானான். உதட்டில் மாட்டி அதில் கயிறை கட்டி அப்படி இழுத்துட்டு போனான்னா 1,75,000 பேருக்கு மேலே. அப்போ எவ்வளோ தூண்டில் செஞ்சு கொண்டு வந்திருப்பான் பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தன் உதட்டையும் என்ன செய்யணும்? அப்படி ஸ்டிச் பண்ணி மாட்டி இப்படி இழுத்து அதில் கயிறை கட்டி இழுத்துட்டு போனால் எப்படி இருந்திருக்கும்? இவனால் ஸ்லோ பண்ணக்கூட முடியாது, உதடு பிஞ்சிருக்கும். அப்போ இஸ்ரேலன் ஒவ்வொருத்தனுடைய உதடு என்ன பண்ணியிருக்கும்? கட்டாயிருக்கும். கண்டிப்பாக கர்த்தரை ஆராதிக்காமல் மற்ற காரியங்களை செஞ்சதுனால எதை போட்டார்? ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் இதை ஆமோஸ் தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஏசாயா காலத்தில் வாழ்ந்த ஆமோஸ் சொன்னார், நீங்கள் உங்களை மீன் பிடிக்கிற தூண்டுகளால் துரடுகள்னாலும் உன்னை என்ன செய்வாங்க? இழுத்து கொண்டு போகும் காலம் என்ன செய்யும்? வரும் அப்படின்னு ஆமோஸ் எச்சரித்தான். ஏசாயா எச்சரித்தான், தப்பு பண்ணாத, கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்யாத, எழும்பாத, கர்த்தரை நம்பியிரு, எகிப்தை நம்பாத, எத்தியோப்பியாவை நம்பாத. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுகிற நாம் உலகத்தை நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எகிப்து என்பது அடிமைத்தனம். ஆமேன். அந்த அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிட்டார்? விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். இப்போ கர்த்தரையே நம்பி கிரியை செய்யத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கர்த்தரை நம்பணும் அப்படின்னு? அல்லேலூயா. சரி, இஸ்ரேலினுடைய பாவம் என்ன? இந்த பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவமாக ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்றத வேகமாக நான் உங்களோடு கூட சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பத்தான் கர்த்தர் நமக்கு கண்ணீரை துடைக்கிறவராக இறங்கி வருவார். ஆமென். வாசிக்கலாம், 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரேலோட பாவம் என்ன? பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, நீயே ஆலோசனை பண்ணிக்கிற, நீயே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிற, ஏன் ஆவியானவர்கிட்ட நீ கேட்காம தீர்மானம் பண்ற, உன்னுடைய ஓன் டிசிஷன்ல நீ வாழணும்னு ஆசைப்படுற. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர். எகிப்துல இருந்து நீ வெளியே வந்துட்ட, இப்ப கானான் தேசத்துக்குள்ள இருக்கிற. கானான் தேசத்துல தான் நீ வாழணும். எங்க வாழக்கூடாது? எகிப்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். ஆமென், அல்லேலூயா. இனி இந்த செங்கடலை தாண்டி என்ன செய்வதில்லை? வருவதில்லை. உன்னை கர்த்தர் இவன் உனக்கு தாண்டி வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா? எப்போ வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எங்கே தான் போனான்? எகிப்துக்கே ஓடினான். அதனால தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின் நாட்களில் எகிப்தியர் பெரிய பிரச்சனையாக இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. ஆமென். ஆண்டவர் இவர்களை விற்று போட்டார். எகிப்தியரால் இவர்களை காப்பாற்ற முடியவில்லை. என்ன உறவும் வச்சு பார்த்தான் எகிப்து, ஆனால் எகிப்தால் என்ன செய்ய முடியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இப்போ சில நேரம் ஆப்போசிட்டாக நிற்பான் எகிப்து, பல நேரம் ஃப்ரெண்டாக நிற்பான். ஃப்ரெண்டாக நிற்கிறதுனால ஒரு நன்மையும் சொல்லுங்கள், நல்லா கவனிங்க. கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கும் போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாவம் என்ன? கர்த்தரை சார்ந்து கர்த்தரை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கக்கூடாது. சொல்லுங்கள், நம்ம ஆலோசனை எல்லாம் பிரச்சனையாக முடியும், பாவத்தோடு பாவத்தை கூட்டும். எகிப்திலிருந்து வந்த பிறகு திரும்ப எகிப்துக்கு உதவிக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எகிப்து நமக்கு தேவையில்லைன்னு வந்துட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்தை வாக்களித்திருக்கிறார். ஆமென். இனி எனக்கு எகிப்து தேவை இல்லை. எகிப்தை விட எகிப்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்து என்ன செய்யும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே எகிப்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை ஒன்று சப்போர்ட்டுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், ஆகாரோடு திரும்பி வந்தான். ஆகார் தான் பெரிய பிரச்சனை. ஆமென். நீங்கள் எகிப்துலேருந்து வெளியே வந்துடலாம், போயிட்டு ரிட்டன், நான் போயிட்டு வந்துடுறேனே. நீ போயிட்டு வரும்போது கூடவே ஒன்று என்ன செய்யும்? ஒரு ஆவி, ஆகார் ஆவி ஒட்டிக்கிட்டே வரும். அந்த ஆவி ஒட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? சொல்லுங்கள், இஸ்மவேலை பெற்றுவிடும். என்ன பெற்றுரும்?
இஸ்மவேலை பெத்துருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஈசாக்கை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஈசாக்குக்கு எதிராக கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆசீர்வாதத்தின் புத்திரன் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கவே முடியாது. ஆசீர்வாதம் வராது. ஆமென். அல்லேலூயா. எகிப்துக்கு போகாத. ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, எகிப்துக்கு போகாத. ரெண்டாவது ஆண்டவர் என்ன பாவமாக சொல்றாரு? 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் வாக்கை கேளாமல். சொல்லுங்க, யார் வாக்கை கேளாமல்? என் வசனத்தை நீ கேட்க மாட்டேங்கிற, என் வார்த்தையை நீ கேட்க மாட்டேங்கிற. கர்த்தருடைய சத்தம் என்ன? பல நேரங்களில் நமக்கு கர்த்தருடைய சத்தமே துணிக்கிறது இல்லை. எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு முடிவை பண்ணோம்னா வாழ்க்கை என்ன செய்யாது, முன்னேறவே. சொல்லுங்க, சில நேரங்களில் அவசரமாக முடிவு எடுக்கணும்னு தோணும் போது அவசரமே படாமல் உட்காந்துடணும். எப்படி உட்காந்துடணும்? இப்போ நான் அதை பாறேன், அப்போ முடிச்சிடறேன் பாரு அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்ல, ஜேம்ஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துரு, நான் அப்புறம் பேசுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், வெடிக்க வேண்டிய நேரத்தில் வெடிக்கவே கூடாது. அப்படி வெடிக்காமல் இருந்துட்டோம்னா தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். சில நேரங்களில் நம்ம பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சத்தம் பிரச்சனையின் மத்தியிலே நமக்கு கேட்கவில்லை. கர்த்தர் பேச ஆயத்தமாக இருக்கிறாரு. புயல் ஓயற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். சுற்றி இடி முழக்கமாக என்ன செய்யும், கேட்கும். அப்படியே அமைதியாக இருந்தான். இந்த இடி முழக்கம் புயல் எல்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சா, ஒரு அமைதல் உண்டாயிற்று. அந்த அமைதலில் கர்த்தருடைய சத்தம் கேட்டது. ஆமென். கர்த்தர் பேசினார். எதுக்கு இங்கே நிற்கிற, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்பார் அவரே. ஆமென். நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரம்பிள் அப்படியே ஆகிட்டு இருக்கும் போதே, டுமு 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 டுமுன்னு இருக்கும் போதே நம்மளும் டமு டிமு டிமுன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிற, அமைதியாக இரு. எப்படி இரு? என் வாக்கை கேளு, என் சத்தத்தை கேளு. ஹியர் காட்ஸ் வாய்ஸ். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, புயலின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கடலில் அப்படியே கொந்தளித்து அப்படியே படகெல்லாம் கவுற போது இவங்களுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாருன்றதே மறந்துட்டாங்க. ஐயரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மடிந்து போகிறோம். நீங்கள் பொழைச்சிக்கிருவீங்க, கடல் மேலே நடப்பீங்க, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னாங்க. பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவன் எழுப்புனாங்க. காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு அமைதல் உண்டான பிறகு ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். ஒரு இடத்துல டீசெண்டாக இருக்குது, உங்கள் விசுவாசம் அற்ப விசுவாசிகளே. என்னது? யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். எவ்வளவு காலண்டா அவங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. நான் சில நேரங்களில் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார்ன்றதே மறந்துடுறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். சொல்லுங்கள், என் பிரச்சனையில் சத்தத்தை கேட்கலன்னா பிரச்சனை எனக்கு. ஆமென். கர்த்தருடைய கோபம் என்னன்னா, இனி என் வாக்கை கேட்கவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுவார்னு கேட்கல. கர்த்தர் என்ன சொல்லுவார்னு இந்த தாவீது அடிக்கடி கேட்பார் பின்னாடி. ஏன் அடிக்கடி தாவீது கர்த்தருடைய வாக்கை கேட்க பழகனா அப்படின்னு கேட்டால், அவன் கர்த்தருடைய வாக்கை கேட்காம செஞ்ச 2-3 காரியம் அவன் தலையெழுத்தையே மாட்டி போட்டுச்சு. கர்த்தர் சத்தம் கேட்காம பெலிஸ்தியாவுக்குள்ளே ஓடி போனான். பெலிஸ்தியாவுக்குள்ள பிரச்சனை. கர்த்தர் சத்தம் கேட்காம பெலிஸ்தியரோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணான். தன் குடும்பம் அத்தனையும் இழந்து போனான். திரும்ப கர்த்தர் சத்தத்தை கேட்ட பிறகு தான் குடும்பம் வந்துச்சு. கர்த்தர் சத்தம் கேட்காம பத்சேபால் விஷயத்தில் தப்பு பண்ணான். நடந்த சம்பவம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எல்லா இடத்துலையும் கர்த்தரிடத்தில் விசாரிச்சிருப்பான். நம்ம எப்பயுமே பிரச்சனைக்கு முன்னாடி நமக்கு வேதத்தில் வசனங்களை கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தப்பிச்சுக்கணுன்றதுக்காக தான். ஆமென். நமக்கு திருஷ்டாந்தங்களாக அவங்களுக்கெல்லாம் ஏன் சம்பவிச்சதுன்னா, நமக்கு எச்சரிக்கையாக சம்பவிச்சு தான். நம்ம எச்சரிக்கைனா பி காஷியஸ், தப்பு பண்ணாத, கர்த்தர் சத்தத்தை கேளு. பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் சத்தத்தை கேளு, இல்லைன்னா அது உனக்கு பாவமாயிடும். ஆமாம், கர்த்தர் சத்தத்தை கேட்காம இருப்பது பாவம். 3வது ஒரு பாவத்தை அவர் சொல்கிறாரு. வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். அப்படின்னா அர்த்தம், இவன் யாருடைய பலத்தை நம்புகிறான்? பார்வோனுடைய பலன். இவனுக்கு என்னென்னா, பார்வோன்ட்ட நிறைய சேரியட்ஸ் இருக்குது. அசிரியன் சேரியட்ஸ்க்கு ஈக்குவலாக யார்கிட்ட தான் இருக்குது சேரியட்ஸு? பார்வோன்ட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை சாமி. ஏன்னா அசிரியாவுடைய சனகரிப்பு சொல்லுவான், டேய் 2000 குதிரைகளை தர்றேன், அதை ஓட்டுறதுக்கு ஆள் கொண்டு வா அப்படின்வான். கிண்டல் பண்ணுவான் எஸ்ஐகே ராஜா கிட்ட. ஒரிஜினலாக அவன்கிட்ட யார் இல்லை, குதிரையில் ஏறி ஓட்டுறது கூட ஆள் கிடையாது.
அந்த அளவுக்கு பலன் இல்லை, இல்லாமலே போட்டோம். ஆனால் நான் யாரை நம்ப மாட்டேன்? எகிப்தை நம்ப மாட்டேன். எகிப்தின் நிழல், அவர் சொல்றாரு எகிப்து நெறிந்த நாளலாம், கையில் பட்டு உருவி போவோம் அப்படின்னா. நெறிந்த நாளெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் நான், கிராமத்து ஆளுங்களுக்கு தெரியும். தட்டை, சோளத்தட்டை இருக்குதுல்ல, சோளத்தட்டை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உருவுனா என்ன ஆகும்? கையை கிழிக்குமா கிழிக்காதா? அதே போல தான் சொல்கிறாரு, எகிப்து உனக்கு நெறிந்த நாணலை போல் இருக்கும், அது உன் கையில் நீ பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உருவுவேன், உன் கையெல்லாம் பட்டு உருவி போவோம் அப்படின்றாரு. நம்ம சில நேரம் சில காரியங்களை பிடிக்கக்கூடாத காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் சொல்ல இழுத்துருவேன் அப்படின்றார். இழுத்தா என்ன ஆகும்? கையெல்லாம். பல நேரங்களில் இப்படித்தான் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ப வேண்டியது யாரை? கர்த்தரை நம்பு, இல்லைன்னா கையில் வம்பு. சொல்லுங்க, கர்த்தரை நம்பலைன்னா கையில் என்ன இருக்கும்? ஆமாம், அவர் சொன்னார் எகிப்தையா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, பார்வோனுடைய பலத்தையா நம்புற, அது உனக்கு வெட்கமாக மாறும். ரொம்ப அழகாக ஆண்டவர் அந்த இடத்துல இவங்களை சொல்கிறார், இவங்களுடைய பாவத்தை சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்க, இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள். இவர்கள் என்ன ஜனங்களா? கலகமுள்ள சொல்றார். கலகம். அடுத்தது என்ன கலகம்? எசேக்கியா சொல்றான், டே கர்த்தரை நம்பு அப்படின்னு. எசேக்கியாட்ட பிரச்சனை என்னன்னா, சனகரிப்பு சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். என்ன இஸ்ரேல் ஜனங்களே, யூத ஜனங்களே, இந்த எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்புன்னு சொல்லுவான், நம்பாதீங்க அப்படின்னுவான். அவன் கிண்டல் பண்ணுறான். யாரு? அப்போ என்ன அர்த்தம்? எசேக்கியா ராஜா சொல்லுவான், எகிப்துக்கெலாம் போக வேணாம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் சொல்லுவான். இவன் என்ன பண்ணுறானா? கலகம் பண்ணுறானா. ஆமாம், இவருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோன்னுக்கிட்டு. எப்போ பார்த்தாலும் கர்த்தர் சொல்லி தான் செய்யணுமா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழப்படாதா? கலகம் பண்ணுகிற ஜனம். இவர் சொல்ல இவர்கள் கலகம் பண்ணுகிற ஜனங்கள், கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும். அடுத்தது ஒரு பாவத்தை சொல்லுவார். இவன் என்ன பேசுகிறான்? பொய்யை வேற பேசுகிறான். பக்கத்தில் கலகம் பண்ணுறியா? கேளுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, கலகம் பண்ணுறியா, கோல் குத்துறியா, பொய் சொல்கிறியா, இதெல்லாம் பாவம், கலகம் பண்ணாத. சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ளேயே கலகம். சில நேரம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கலகம், கை கலப்புலாம் நடக்குது. சில இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் கலகம், கை கலப்பு. சொல்லுங்க, பைபிளில் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும். அடுத்தது சொல்றாரு, பெரிய பாவமா சொல்றாரு, இவர்களுக்கு என்ன இல்ல? கர்த்தருடைய வேதத்தை. ஆமா, இவருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவர் என்ன எவ்வளவு நேரம் பேசுவார்? இவர் 1 மணி நேரம் உட்காந்து பேசுன்னு பேசுறாரு. எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்து இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க. ஒருவேளை நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. இன்னைக்கு இப்படிலாம் இருந்தா கண்ணீர் கண்டிப்பா போவாது, கண்ணை விட்டு நிற்கவே நிற்காது. தண்ணீர் எப்படி திறந்த வாக்கில் ஓடுமோ அதே போல் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்? கண்ணீர் ஓடுற வாழ்க்கை தான் இருக்கும். கண்ணீர் வரக்கூடாதா? கலகம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இவருடைய பிரச்சனை அதுதான். இதில் வேறு தீர்க்கதரிசிகளை பார்த்து, தபரு தீர்க்க தரிசனம் சொல்கிற வேலை, இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் என்ன செய்யாத, வச்சுக்காத. நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படித்தான் இருப்போம்னு வேறு சொல்கிறாங்களா இவங்க. நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன். அல்லேலூயா. அடுத்த பாவம் சொல்கிறாரு, இப்படி தான் சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, வாசிங்க 12ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடியா. தாறுமாறு தான் என் வாழ்க்கை, நான் இப்படி தான் இருப்பேன், நான் எப்படி தாறுமாறா ஓடனா உங்களுக்கு என்ன? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி அல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே அதாவது எப்படின்னா, நான் இப்படிதான் இருக்குன்னா இருந்துட்டு போறேன், என்ன யாராலையும் மாற்ற முடியாது. நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுக்கிட்டு நாங்கள் அதில் என்ன செய்வோம்? ஓடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீ ஓடி தான் போவ அப்படின்றாரு.
நீங்கள் ஓடி போவோம் என்கிறீர்கள், என்ன நடக்குமா? அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். அதாவது இவன் சொல்றான் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஓடி போயிடுவோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு இல்ல பிரச்சனை வந்து உங்களை துரத்தும். நாங்க வேகமா ஓடி போய் தப்பிச்சுக்குவோம் நீ சொல்ற, இல்ல வேகமா ஒருத்தன் ஒன்று துரத்திக்கிட்டு வருவான் அப்படின்றாரு. நம்ம சில நேரங்களில் கர்த்தரை நம்பாமல் மனித பலத்தை நம்பும்போது நம்மளை துரத்துறதுக்கு ஆளை பின்னாடியே அனுப்புகிறாரு. சொல்லுங்க, யாரை நம்பு? இல்லைன்னா வரும். ஆமாம், வேற வழியே கிடையாது. இங்கே இதுதான் பாவமாக சொல்கிறார். நான் சொன்ன பாவம் சுயமாக எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதது, கர்த்தரை நம்பாதது, கலகம் செய்வது, பொய். கர்த்தருடைய சத்தம்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா, தீர்க்கதரிசிகள்லாம் பேசாமல் இருங்க, நீங்களாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், நாங்கள் ஓட தான் செய்வோம். எப்படி ஓடு, கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்கணும், அப்புறம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சில நேரங்களில் ஓடிருன்னு பேய சொல்லலாம், நீ ஓடக்கூடாது. சில நேரங்களில் நம்மளே ஏதோ நம்ம பிரச்சனையை விட்டு நம்மளை தப்பிச்சு போகிறத நினச்சிட்டு இருக்கிறோம். பிரச்சனையை தப்பிச்சு போகவே முடியாது. ஃபேஸ் த ப்ராப்ளம் வித் காட். ஆமென். ஆண்டவர் சொல்யூஷனை சொல்கிறார். என்ன பண்ணணும், என்ன பண்ணால் தப்பிப்பேன் 2ஆம் வசனம் சொல்கிறாரு பாருங்க. நீ முதல்ல என் சத்தத்தை கேட்க ஆரம்பின்றார். என்னத்தை கேட்க ஆரம்பி? என் சத்தத்தை கேட்க ஆரம்பி. 3வது வசனம், மனுஷ பலத்தை என்ன செய்யாத, நம்பாத. 7ஆம் வசனத்தில் அருமையாக ஒரு காரியம் சொல்கிறாரு, வாசிங்க பார்ப்போம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வேஸ்டுடா, எகிப்திய நம்பி போகாத, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இருந்தினாலே நல்லா இருப்ப. பக்கத்துல இருக்கிற ஆளா பார்த்து சொல்லுங்க, நீ சும்மா இருந்தினாலே அற்புதம் நடக்கும். அழகா சொல்லியிருக்குல்ல, சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். எப்படி? அமைதியா இருந்தினாலே உனக்கு என்னது? இனிமேட்டுக்கு யாராவது ரொம்ப அம்பு பண்ணிகிட்டு இருந்தா, நீ சும்மா இருந்தினாலே ஜெயிச்சிருவாப்பா சாமி. நீ என்ன பண்ணாத, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எடுத்தேன் கவுத்தேன் எதுவும் பண்ணாத ஜேம்ஸு, நீ சும்மா இருந்தினாலே உனக்கு என்ன வரும்? நம்ம ஓடி அலைஞ்சு அங்கே முட்டி இங்கே முட்டி அங்கே விழுந்து இங்கே விழுந்து கடைசியில் வந்து பார்த்தா சும்மா இருந்தால் வர வேண்டியது வந்திருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியல? அதை பண்ணிவிடுவோமா, இதை பண்ணிவிடுவோமா, அப்படி பண்ணிவிடுவோமா, இப்படி பண்ணிவிடுவோமான்னு சுற்றி வந்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம கை பக்கத்துலேயே நமக்கு பதில் இருந்திருக்கும். கடைசியில் அலைஞ்சது தான் மிச்சம். நம்ம இந்த ஃபாரின் போய் சம்பாதிக்க போகிறேன்னு நம்ம ஆளுங்க போன ஆட்கள் பாதி பேரோட நிலைமை என்னென்னா, உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணான்னு, நான் இங்கே இருந்து இருந்தாவது நிறையா சம்பாதிச்சிருப்பேன். சும்மா இருப்பதே போய் உங்கள் அம்மாவோட ஒரு இடத்த விற்க வச்சிங்க தானே நீங்கள். இந்த பாருங்க, அண்ணன் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஆமாம், எங்கள் அண்ணன் நேற்று கூட சொல்லியிருந்தார், சும்மா இருக்காமல் ஃபாரின் போகிறேன் சம்பாதிக்கிறேன்னு, கடைசியில் எனக்காக எங்கள் அம்மா என்னதை விற்று விட்டாங்க, ஒரு இடத்த விற்று விட்டாங்கண்ணே. யோசிச்சு பாருங்க, இருக்கிறதையும் போயிட்டு ஆண்டவர் சொல்ல, சும்மா இருந்தினாலே புண்ணியமாக இருக்குது சாமி, நீ இருக்கிறத கரெக்டாக செஞ்சிட்டு சொல்லுங்கள், இருக்கிறத கரெக்டாக செய்ய. ஆமேன், அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸில் அப்படியே நம்ம ஜெயிச்ச உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படியே எடுறா இது ஜெயிச்சிட்டோம்ல அடுத்தது உடனே தூக்கி போட்டு, அதுவே கடன், அதவே முடிக்கல, அதுக்குள்ளே இன்னொன்று தூக்கி போட்டு அதையும் முடிக்க முடியாமல் அடுத்தது 3வது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். 4வது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் பிஸ்னஸ் அடி வாங்கும், அடுத்தது 2வது பிஸ்னஸ் அடி வாங்கும், அடுத்தது 3வது பிஸ்னஸ் அடி வாங்கும், அடுத்து இவன் அடி வாங்குவான். கடைசியில் ஊருக்குள்ளே அவன் இருக்க மாட்டான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இருப்பதே நலம். சும்மா இருப்பது பலமா? என்னவா? ஆமாம், அவர்களுக்கு சொல்லு அப்படின்றாரு. சும்மா இருந்தால் பலன்னு சொல்லு. அதுக்காக பாஸ்டர் வேலை செய்ய வேணான்னு சொல்லிட்டாருன்னு மட்டும் சொல்லி வீட்டில் உட்காந்து ஏதாவது என்ன செஞ்சிடாதீங்க, என்ன வம்பில் இழுத்து விட்றாதீங்க. நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பூனையை யானையாக்குறேன், யானையை பூனையாக்குறேன்னு வேலை என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். இருக்கிறத கரெக்டாக செய்ய, கர்த்தரை நம்பி செய்ய. ஆமென், அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை சொல்றார், 15ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் பேசாம உட்காந்துரு, ரட்சிக்கப்படுவீர்கள். முதல்ல சும்மா இருந்தாரு, இப்போ என்ன சொல்றாரு?
அமர்ந்திருந்தார். பேசாம உட்காந்துரு அப்படின்னாரு. சில நேரங்களில் ஆண்டவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நல்லா தான் இருக்குல்ல. நம்ம அந்த பாருங்களேன், நீங்கள் அது சொல்கிறாரு. ஆனால் உட்காந்துருக்கிறது சும்மா உட்காந்துருக்கூடாதான். எப்படி உட்காந்துருக்கணுமா? மனம் திரும்பிட்டு உட்காந்துருக்கணுமா? எப்படி உட்காந்துருக்கணுமா? மனம் திரும்பி எப்படி உட்காந்துரு? அமர்ந்திருந்தால் காப்பாற்றப்படுவ, இல்லைன்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அப்போ சொல்லுங்க, மனம் திரும்பு, அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி காத்துரு. அடுத்தது 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கடைசி வரி சொல்லுது, காத்திருக்கிற அனைவரும், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? காத்திருக்கிறவர்களுக்கு. முதல்ல சும்மா இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, என்னது? அடுத்தது மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு. அடுத்தது காத்திரு. சொல்லுங்க, சும்மா இரு, அமர்ந்திரு, காத்திரு. அடுத்தது சொல்கிற 19 கூப்பிடு. யாரை கண்ணீரை துடைப்பாராம்? கூப்பிடுறவங்களுக்கு தான் கண்ணீர் துடைப்பேன். நான் சும்மா உட்காந்துருக்கேன், பாஸ்டர் சொல்லிட்டாரு சும்மா இருப்பேன், மனம் திரும்பிட்டேன், ஆனால் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா அவரும் வரமாட்டார். கூப்பிட்டா தான் அவர் வருவார். அல்லேலூயா. அதனால் சும்மா உட்காந்து என்ன செய்ய? கூப்பிட்டுக்கிட்டே இரு. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? வேலையே கிடைக்கல பாஸ்டர், எனக்கு வேலையே இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன், வீட்டில் உட்காருங்க, பைபிளை தரங்க, வாசிங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்டர்வியூ ஏதாவது வந்துச்சுன்னா போங்க. ஒன்றுமே இல்லையா? உட்காந்து ஜெபத்தை மட்டும் பண்ணுங்க. ஊர் சுற்றி வரப்படாது. என்ன வரப்படாது? ஆமாம், உட்காரணும், ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, வேலைக்கு போகிற மாதிரி. எப்படி? உங்களுக்கு வேலை தானாக வரும். ஏன்னா பிசாசுக்கு நீங்கள் ஜெபிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவருக்கு என் பிள்ளை இப்படி ஜெபம் பண்ணுறானே, அவனுக்கு கண்டிப்பாக வேலை உடனே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். அல்லேலூயா. ஆக மொத்தம் 2 சைடும் உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே போகணும்னு பிளான் பண்ண உடனே அவனுக்கு வைக்கலும் அவனே போய் அறுக்கணும்னு என்ன செய்யுங்க, ரூல்ஸை போடுங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்தான் பிசாசு. சொல்லுங்க, ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். செங்கல் இருக்கிற வேலையே கிடையாது அப்படின்னு. ஆமென். ஆக மொத்தம் அதிகமாக ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நான் காமெடிக்காக அது சொன்னேன், உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும்போது யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் காட் வித் காட். ஆமென். தேவனுக்காக தேவனோடு என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். கூலி கண்டிப்பாக வரும். ஆமென். உங்களுக்கு என்ன வேலை, என்ன ஆசீர்வாதம் வருமோ அது கண்டிப்பாக வரும். ஆமென். ஆனால் ஜெபம் பண்ணாமல் ஒரு ஆசீர்வாதமும் வராது. அல்லேலூயா. கூப்பிடு. எல்லாரும் சொல்லுங்க, கூப்பிடு. 22ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப உன் சொருபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாயாம். சில சீ போ வாழ்க்கையில் இருக்கு. என்ன இருக்கு? சில சீப்போ தான் உங்களை சீப்பாக மாற்றிருக்கு. எப்படி மாற்றிருக்கு? சில காரியம் சீப்போன்னு உதற வேண்டிய விஷயம், அதை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, செல்லமே தங்கமே ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோமா? என்ன வச்சுருக்கோமா? அது சொல்கிறாரு, அதுக்கு வேற ஜோடிச்சு, அதுக்கு சாரி கட்டி விட்டு, இப்படிலாம் நீ வச்சுருக்க, சீப்போன்னு உதறி தள்ளு அப்படின்ற. ஆமென். விக்கிரகங்களுக்கு போட்ட ஆபரணம், விக்கிரகங்களுக்கு போட்ட ஆடை தேவனுடைய சமூகத்தில் அதை எப்படி பார்க்குறாராம்? சீ, அருவருப்பு. ஆமென். நம்ம பார்த்தீங்கன்னா சில விக்கிரகங்களுக்கு ஆடை போட்டு வச்சுருவோம். பொருளாசை என்கிற விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு என்ன போட்டு வச்சுருக்கோம்? அது தாங்க முக்கியம். சம்பாதிக்கணுங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்க. நம்மளை பார்த்தா ஒருத்தன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்மளை பார்த்தா ஒருத்தன் பெருமையாக நினைக்கணுங்க. இந்த மாதிரி சில விக்கிரகங்கள் நம்ம வச்சுருப்போம். பெருமை, அதுக்கப்புறம் பொருளாசை, அதுக்கப்புறம் என்னப்பா வேற என்னப்பா இருக்குது, கலகம் பண்ணுதல், இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம். அதெல்லாம் சீப்போன்னு என்ன செய்ய? உதறி தள்ளி, இல்லாட்டி சீப்பாக போயிடுவேன்றாரு. ஆமென். சில கேரக்டர், சில பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும். அந்த காரியங்களை உதறி தள்ளுங்க. சி, இது வேணாம். சிலதெல்லாம் டீசெண்டாக திட்டினா போகாது. என்ன செய்யாது? சொல்லுங்கள். எங்கள் வெஸ்லியா இந்த வீசிங் வரும் உங்களுக்கு, குழந்தை. ஆமாம், குழந்தை பிறக்க போயிருந்த சமயங்களில் நாங்கள் பார்த்துருக்குறேன். நைட் நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு திட்டிகிட்டு இருப்பார். சி போ பிசாசே அப்படின்னு பயங்கரமாக திட்டுவார். என்ன திட்டுறாருன்னு பார்த்தா வியாதியை திட்டிகிட்டு இருப்பார். அங்கே இழுத்துக்கிட்டு இருக்க வீசிங் கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிடும்.
அது சீப்போக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு அப்போ தான் தெரியும். சில நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுது, அது எப்பயுமே வரும் சிஸ்டர், அதோட வாழ்ந்துக்கிறோம். சீ, வியாதியோட உட்காந்துட்டு என்னத்தை சீப்போன்னு என்ன செய்யணும், துரத்தி விடணும், அது அவமானப்படணும். நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பேரசிட்டமால் போட்டால் சரியாயிடும். என்ன போட்டால் சரியாயிடும்? சில பேர் வியாதியோடையே குடும்பம் நடத்துகிறான், வாழ்க்கை ஃபுல்லாக எப்படியே இருக்கலான்னு பார்க்குறான். இதெல்லாம் விடப்படாது. என்ன விடப்படாது? ஆமாம், இந்த பென்ஸுன்னு ஒரு பாஸ்ட் இருக்கிறாரு எங்கள் சகலை. காரு ஆக்சிடெண்ட் ஆகி கை உடஞ்சிருக்கு. கை உடஞ்சி ஆப்ரேஷன், என்னது ஆப்ரேஷன் பண்ணி கட்டு போட்டிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே என்னை முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு மயக்கம் தெளிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸு எல்லாருமே அவங்க பிலீவர்ஸு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டார். மயக்கம் தெளிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்தாச்சு. 3ஆவது நாள் கட்டை பிரிச்சுட்டார். கை சரியாக போச்சு. நம்ம ஆளுங்க கட்டை போட்டிருக்காங்க 10 மாதமாக சில பேர். என்னடா அப்படின்னு கேட்டால் சீப்பான்னு விடுறது கிடையாது, அதை இழுத்து இழுத்து என்ன செய்ய வேண்டியது. சில காரியெல்லாம் சீப்போட விட்டுலன்னா சீப்பாக்கிடும் நம்மளை. என்ன சொல்கிற தம்பி? ஆமாம், எப்போ பாரு இதோடையே விளையாடிக்கிட்டு. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா சிலதை உதறி தள்ளணும். ஆமேன், நம்பணும். முதல்ல நடக்க முடியாத காலெல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. முடவர்கள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுற நாம சீப்போன்னு செதற உதறி தள்ளி நமக்கு சுதந்திர மாட்டாரா? தரமாட்டார். உனக்கு தருவார். போகணும், கால் வளரணும். உனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே உன் கால் வளரணும். ஆமேன், சொல்லுங்கள். அவருக்கு ஒரு கால் சின்னது, நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ளே உன் கால் என்ன செய்யணும், வளர்ந்து நீட்டமாகி நாங்கள்லாம் பார்க்கணும் நீட்டமானதை. ஆமேன், ஆமாம், வளரை போ வளரு அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், வளரும். சில விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறதில்ல. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் சுகத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா? இருக்குது, சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே. சொல்லுங்க, அடிகாயத்தையே நாக்குவாராம். இன்னர் ஊண்டு. என்ன ஊண்டு சொல்லுங்க? சில பேருக்கு இந்த அவுட்டர் ஊண்ட்ஸ் இருக்காது. என்ன இருக்கும்? அடிகாயம் உள்ளார இருக்குது பாஸ்டர், ஆழமாக இருக்குது. சில பேர் இன்னும் நிறைய ஆழமாக இருக்குது அப்படின்னு வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் காயத்தெல்லாம் என்ன செய்வார்? ஆற்றுகிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. சில உதறி விட்டு போன்னு தூக்கி போட்டுட்டு 29ஆம் வசனத்தில் என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். எப்படி பாடுவீர்களா? பண்டிகை ஆசரிக்கப்படும், அதாவது பண்டிகைக்குனாலே ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமாம், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாட்டு பாடுவாங்க. ஆனால் பண்டிகைன்னு வந்துட்டா பாட்டாக பாடுவாங்க. இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் இந்த மாதிரி சமயத்திலும் நம்ம மற்ற நாள் பாடினதை விட எப்படி பாடுவோம்? ஸ்பெஷலாக அப்படி பாடுவோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகை பாடுகிற ராத்திரியிலே பாடுகிறது போல என்ன செய்வீர்கள்? பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். ஆமேன். நீ பாட வேண்டிய அதாவது திண்டாட்டம் தான் இருந்தாலும் நீ கொண்டாட்டமாக பாடு. எல்லாம் மாறி மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே தான் சொல்கிறாரு, இதை சரி பண்ணிட்டீன்னா நீ சும்மா இரு, மனம் திரும்பி அமர்ந்துரு, காத்துரு, கூப்பிடு, சீப்போன்னு சிலதை விளக்க வேண்டியதை விளக்கிடு, பாடு. பண்டிகை பாடுற நான் பாட்டு பாடி பாடு, நான் உனக்கு இறங்குவேன். இனி நீ அழுவதில்லை. ஆமேன். இதெல்லாம் செஞ்சால் இனி நமக்கு என்ன கிடையாது? கண்ணீர் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனை நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எனக்காக காத்திருந்தா நான் உனக்காக காத்திருப்பேன். ஆமேன். அங்கே 18ஆம் வசனம் சொல்கிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீ தான் அங்கே இங்கேன்னு அலையிற, ஆனால் உனக்காக காத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ தான் அங்கே போய் அடைக்கலம் தேடலாமா, இங்கே அடைக்கலம் தேடலாமா அப்படின்னு நினைக்கிற, ஆனால் உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்க மேலே எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் பாருங்களேன் நம்ம ஆண்டவர். அவன் எகிப்தை தேடி ஓடுறான், ஆனாலும் சொல்கிறாரு, உனக்காக காத்துட்டு இருக்கிற மகனே, நீ எப்போ என்கிட்ட வருவ, திரும்ப எப்போ என்கிட்ட திரும்ப வந்து அடைக்கலம் தேடுவேன்னு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். உன் மேலே மனதுருக்கமுடையவராக இருக்கிறேன். மனதுருகும்படி எழுந்திருப்பாராம்.
கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள மாதேவன். அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள மாதேவன். நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள மாதேவன். நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். என் துக்க நாட்கள் முடியும், இனி நான் அழுவதில்லை. என் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கமுள்ள மாதேவன். நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். அவர் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கமுள்ள மாதேவன். நல்வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். மனதுருக்கமுள்ள Yes, Lord. செமரனாரலே. யுத்தம் செய்திடும் தேவன். உன் துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். உன் துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. பதில் நிச்சயம் வரும். Amen. துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. பதில் நிச்சயம் வரும். பதில் நிச்சயம் வரும். என் துக்க நாட்கள் முடியும், Amen. இனி நான் அழுவதில்லை. கண்ணீரை காண்கிறவர். பதில் நிச்சயம் வரும். என் துக்க நாட்கள் முடியும், இனி நான் அழுவதில்லை. என் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொந்தமா யோசிச்சு தவறான முடிவுகள் எடுக்காத. என் சத்தத்தை கேளு, என் பலத்தை சார்ந்து கொள். கலகம் பண்ணாத, பொய் சொல்லாத. கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அசட்டையா எண்ணாத. நாங்கள் ஓடி போவோம்னு ஓடாத. ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படி, என்னுடைய பலத்தை நம்பு. சும்மா இரு, அமர்ந்திரு, மனம் திரும்பி அமர்ந்திரு. எனக்கு காத்திரு, என்னை நோக்கி கூப்பிடு. விளக்க வேண்டிய காரியங்களை சீப்போன்னு விளக்கு. பாடி மகிழ். உன் துக்க நாட்கள் முடியும், இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். உன் துக்க நாட்கள் முடியும், துக்க நாட்கள் முடியும், ஓ இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். உன் துக்க நாட்கள், துக்க நாட்கள் முடியும், ஓ இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், எங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தெய்வம், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், நாங்கள் மனம் திரும்பணும்னு விரும்புகிறவர், நாங்கள் மனம் திரும்பி உமக்கு நம்பி அமர்ந்திருக்கணும்னு விரும்புகிறவர். அப்பா, நீங்க எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி சொல்றோம். இந்த மாதம் நாங்கள் ஆண்டவரே அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்.
எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதங்களை செய்த தெய்வம், உம்மை நம்பி இருந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவரே தேவ தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணின தெய்வம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ண வல்லவர். ஆண்டவரே, என் தேவன் இந்த மாதம் அற்புதங்களை செய்வீராக, சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக. எதிராயிருக்கிற சனகரிப்பின் ஆண்டவரே சத்தங்கள் ஓயட்டும். ஆண்டவரே அப்பா, எதிராயிருக்கிற யுத்தங்கள் ஓயட்டும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் இனி அழுவதில்லை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்வீராக. அவள் தொழிலை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, அற்புதமாய் நடத்துவீராக, ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஐயா. ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருக்க, வேதத்தை நேசிக்க, வாசிக்க, தியானிக்க கர்த்தர் எங்க பிள்ளைகளை பலப்படுத்தும். உடைய நாமத்தை அநேகருக்கு சொல்ல பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.